ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் சித்தர்வாக் சேனல் நண்பர்களே. எனக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மிக மிக முக்கியமான ஒரு ஜோதிட தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம். ஜோதிட தகவல்களை அதிரடியாக பார்க்கறதுக்கு முன்னாடி எதை பற்றிய ஜோதிட தாள்கள் அப்படிங்கிறத இன்ட்ரோ மூலிமா சொல்லிடுறேன், தெரிஞ்சுக்குங்க. அதாவது இப்போ பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், 2024 ஆண்டு நடந்துட்டுருக்கு. இந்த ஆண்டு முடியறதுக்கு இன்னும் சில நாட்கள் மட்டுமே இருக்குது. இந்த ஆண்டு முடிந்ததுக்கு பின்னாடி அடுத்து 2025 ஆண்டு ஆரம்பிக்க போகுது. ஆரம்பிக்கக்கூடிய 2025 ஆண்டு ஜனவரி முதல் நாள்லேருந்து ஒரு சில கிரகங்களுடைய சேர்க்கையினால் ஆண்டு முழுக்க இந்த மாதிரியான சம்பவங்கள் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் நடக்கும் என்று ஜோதிடர்கள் சில தாள்களை கணிச்சிருக்காங்க. அவங்க கணிச்ச அந்த தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் மீன ராசிக்காரங்களுக்கு பார்க்க போகிறோம். ஆக்சுவலி ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் என்னங்கிறத தெளிவாக வீடியோவில் தனித்தனியாக கொடுத்துட்ருக்கேன். அதில் இது வரைக்கும் மேஷத்துலேருந்து கும்ப வரி இருக்கக்கூடிய ராசிக்காரங்களுக்கு வீடியோ போட்டிருக்கேன். எனக்கு இந்த வீடியோவில் கும்பத்துக்கு அடுத்து இருக்கக்கூடிய மீன ராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். இந்த வீடியோ மீன ராசிக்காரங்களுக்கான ஸ்பெஷல் வீடியோ. மீன ராசிக்காரங்க இந்த ஒரு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். உங்கள் ராசிக்கு என்ன மாதிரியான பலன்லாம் கிடைக்கும் அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. உங்கள் ராசிக்கு கிடைக்கக்கூடிய பலனை தெரிஞ்சு அந்த பலன்களுக்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்திருந்தாலும் உங்கள் ராசி மீன ராசியாக இருந்தால் கணிப்பு கரெக்டாக இருக்கும். அதனால் மீன ராசிக்காரங்க நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்திருந்தாலும் வீடியோ பாருங்கள். ஏன்னா உங்களோட நட்சத்திரத்துக்கு ஏற்பவே உங்கள் ராசிக்கு என்ன நடக்குங்கிறத ஷேர் பண்ண போகிறேன். 2024 போல் 2025 கதறி கதறி அழுதாலும் விதி விடாது. காரணம் கிரகங்களுடைய சில அமைப்புகள். கிரகங்களுடைய சில அமைப்புகளால் மீன ராசிக்காரங்க உங்களுக்கு என்ன மாதிரியான சம்பவங்கள்லாம் நடக்கும் அப்படிங்கிறத எல்லாமே உங்களுக்கு தெளிவாக இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறேன். ஸோ எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் தெளிவாக தெரிஞ்சுக்குங்க. கண்டிப்பாக தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. ஸோ மீன ராசிக்காரங்க வீடியோ வாங்க இப்போ முழுமையாக பார்ப்பீங்க. மீனராசிக்காரங்க புரட்டாதி 4ஆம் பாதம், உத்திராடதி, ரேவதி இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு நான் சொல்லக்கூடிய கணிப்பு கரெக்டாக இருக்கும். அதனால் மீனராசி இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபஸ்ட்டு மீனராசி புரட்டாதி 4ஆம் பாதங்களில் பிறந்தவங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். புரட்டாதி 4ஆம் பாதத்தில் பிறந்த மீன ராசிக்காரங்க உங்கள் ராசிக்கு முதல்ல இந்த ஆண்டு ஜனவரி 1 என்ன நடக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க. ஸோ வாங்க ஃபஸ்ட்டு புரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்த மீன ராசிக்காரங்களுக்கு பார்க்கலாம். அதாவது புரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்த மீன ராசிக்காரங்க உங்கள் ராசிக்கு என்ன மாதிரியான மாற்றங்கள் ஜனவரி 1 நடக்க போகுது அப்படிங்கிறத இப்போ நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். வரக்கூடிய ஆண்டு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் செய்யக்கூடிய காரியங்களுக்கு இருந்து தடை நீங்கும். ஆக்சுவலி நீங்கள் இதுக்கு முன்னாடி 2024 நிறைய காரியங்கள் செய்திருப்பீங்க. நீங்கள் செய்த ஒவ்வொரு காரியங்களும் ஒவ்வொரு தடைகளில் இருந்திருக்கும். ஒரு சில நாட்கள்லாம் தடைகள் அதிகமாக இருந்ததுனால வாழ்க்கையே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், வெறுத்த மாதிரி நீங்கள் யோசிச்சுருந்துருப்பீங்க. அப்படி யோசித்த உங்கள் நிலைமை எல்லாமே புதிய வருடம் மாறப்போகுது. புதிய வருடம் உங்களுக்கு வந்ததுக்கு பின்னாடி எல்லாமே சரியாக போகுது. புதிய வருடத்தில் நீங்கள் செய்யக்கூடிய காரியங்களுக்கு இருந்த தடைகள் அத்தனையுமே நீங்கி உங்களுடைய காரியங்கள் எல்லாமே நடக்க ஆரம்பிக்கும். அப்புறம் எதிர்ப்புகள்லாம் இருக்குதுல்ல, அந்த எதிர்ப்புகள்லாம் மொத்தமாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் விலகும். எதிர்ப்புகள் விலகிறதே ஒரு பெரிய ப்ளஸ்ஸாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு அமையும். அது மட்டும் இல்லாமல் எல்லாத்துக்கும் மேலே நீங்கள் எதிர்பார்த்த அந்த ஒன்று, அது என்ன, பணவரவு. அந்த பணவரவு மேக்சிமம் கூட போகுது. அப்புறம் உத்தியோக தொடர்பாக உங்களுக்கு ஏற்பட்ட கவலைகள்லாம் முழுசாக புதிய ஆண்டு ஜனவரியிலிருந்து நீங்க போகுது. அப்புறம் சக ஊழியர்கள் இருக்காங்கள, அவங்களிடம் இருந்த கருத்து வேற்றுமையெல்லாம் உங்களுக்கு குறையும். அதனால் சக ஊழியர்களுக்கும் உங்களுக்கும் இடையே ஒரு பாண்டிங் ஆனது கிரியேட் ஆகும். எல்லாவற்றுக்கும் மேலே நன்மை உங்களுக்கு உண்டாகும். அதை விட காரிய தடைகள் நீங்கும். காரிய தடைகள் நீங்கி வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு ஆண்டாக ஜனவரி 1 உங்களுக்கு அமைய போகுது. எல்லா சூழ்நிலையுமே உங்களுக்கு சாதகமாக இருக்கும். ஆரோக்கியமும் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். மொத்தத்தில் புரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்த 4ஆம் பாதம் மீன ராசிக்காரங்க அத்தனை பேருக்குமே புதிய ஆண்டு ஜனவரி 1க்கு மேலே விடிவு காலம் பிறக்க போகுது என்று சொன்னால் அது மிகையாகாத ஒரு உண்மை. ஸோ புரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்த மீன ராசிக்காரங்க நான் சொன்னது தெரிஞ்சிருப்பீங்கள, இதற்கேற்ப சுறுசுறுப்பாக செயல்பட ஆரம்பிங்க. எடுத்த காரியங்களை வெற்றி கொண்டு அடுத்தடுத்த கட்டத்துக்கு போக பாருங்கள். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உத்திராடதி நட்சத்திரத்தில் பிறந்த மீன ராசிக்காரங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. ஆக்சுவலி உத்திராடதி நட்சத்திரத்தில் பிறந்த மீன ராசிக்காரங்களுக்கு வரக்கூடிய ஆண்டு ஜனவரி 1
புதிய வாய்ப்புகளானது கிடைக்கும். கிடைக்க வாய்ப்புகள் எதையும் வந்து மிஸ் பண்ணிறாதீங்க. எல்லா வாய்ப்புகளையும் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கரெக்ட்டா நல்லா யூஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் உங்களுக்கு நெறைய இன்னும் வாய்ப்புகள் வந்து கிடைக்க ஆரம்பிக்கும். அப்புறம் பண தேவைகள்லாம் உங்களுக்கு பூர்த்தியாகும். ஸோ பண தேவைகள் பூர்த்தி ஆகறதுனால பெருசா நீங்க கவலைப்பட வேண்டாம். உங்களுடைய பண தேவைகள் பூர்த்தியாகும்போது அத சேமிப்பு பண்ணுவது நல்லது. அப்புறம் வாகனங்கள் வாங்கி மகிழ்றதா இருந்தா மகிழலாம். கண்டிப்பா வாகனங்கள் வாங்கி மகிழும்போது, அது உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு ஊண்டுகோலாகவும் இருக்கும். அப்புறம் மன நிம்மதியானது உங்களுக்கு மெயினா வந்து கிடைக்கும். அத விட காரிய வெற்றியானது உங்களுக்கு கிடைக்கும். காரிய வெற்றி உண்டாகிறது, கிடைக்கிறதெல்லாம் ஒரு ப்ளஸ்ஸான விஷயமாக உங்களுக்கு அமையும். அப்புறம் நீண்ட நாட்களாக நினைத்திருந்த காரிய வெற்றி கூட வந்து ஈஸியா வந்து அடையும். அத விட மேலிடத்திலிருந்து நல்ல செய்திகள் உங்களுக்கு வந்து சேரும். இது பணவரவ உங்களுக்கு உண்டாக்கும். புதிய முயற்சிகள தள்ளி போடுவது, புதிய ஆண்டு ஜனவரி 1லிருந்து உங்களுக்கு நல்லது. வியாபாரிகளுக்கு காரிய தடையெல்லாம் ஏற்படலாம். அதனால வியாபாரம் செய்றவங்க கவனமாக இருக்கணும். காரிய அனுகூலமானது உண்டாகும். காரிய அனுகூலம் உண்டாகிறதுனால சில விஷயங்கள் தாமதப்படுவத அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. கடின உழைப்பு காரிய வெற்றியை தேடித்தரும். வெளியூர் சென்று வருவதற்கு வாய்ப்புகள் நேரிடும். அதனால வெளியூர் சென்று வருவது நல்லது. ஆக மொத்தம் மீன ராசிக்காரங்க உத்திராடதி நட்சத்திரத்தில பிறந்தவங்களுக்கு இந்த மாதிரியான பலன் கிடைக்கும் என்று உங்களுக்கான பலனானது குறிப்பிடப்பட்டிருக்குங்க. ஸோ இந்த பலன்களுக்கேற்ப நடந்து செயல்படுங்க. அதுக்கப்புறம் ரேவதியில பிறந்த நட்சத்திரக்காரங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. ரேவதியில பிறந்த மீன ராசிக்காரங்களுக்கு வரக்கூடிய ஆண்டு ஜனவரியிலிருந்து மனதில கவலை ஏற்பட்டது எல்லாமே வந்து நீங்கும். எவ்வளவு திறமையோடு செயல்பட்டாலும் காரிய தடங்கள் ஏற்படும். அதேபோல அடுத்தவருக்கு உதவி செய்யும்போது கவனமாக இருக்கணும். பயணத்தினால வீண் செலவும், அலைச்சலும் வந்து உண்டாகும். அது மட்டும் இல்லாம சாதகமான பலன் உங்களுக்கு உண்டாகும். தொழில், வியாபாரம் தொடர்பான காரியங்கள்ல இழுபறியான நிலை காணப்படும். அதை விட புதிய ஆர்டர்கள் தொடர்பாக அலையும்படி உங்களுக்கு இருக்கும். அப்படி இருந்தாலும் சாதகமாக எல்லாமே வந்து முடியும். பணவரவு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், திருப்தி தரும். மொத்தத்தில் உங்கள் நட்சத்திரத்தில் பிறந்த மீன ராசிக்காரங்களுக்கு ஏற்றமும் இருக்குது, இறக்கமும் இருக்குது. அதனால் இதற்கேற்ப பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நடந்து செயல்படுங்க. ஸோ மீன ராசிக்காரங்க உங்களோட நட்சத்திரத்துக்கு ஏற்ப புதிய வருடம் என்ன மாதிரியான பலன் ஜனவரியிலேருந்து உங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத ஷேர் பண்ணிட்டேன். ஷேர் பண்ணதை தெளிவாக இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சிருப்பீங்க. தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. ஸோ உங்களுக்கு அரசியலில் இருக்கிறவங்களுக்கும் கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கும் பொதுவாக சில விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கு. அதுவும் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். அதையும் வந்து தெரிஞ்சுக்குங்க. ஃபஸ்ட்டு அரசியலில் இருக்கவங்களுக்கு சொல்லிடுறேன். உங்கள் தன்னலமற்ற உண்மையான தொண்டின் காரணமாக தலைமையின் பாராட்டுக்களை நன்மதிப்பை பெறுவீங்க. உங்கள் மன உறுதியும் விசுவாசமும் உங்களுக்கு பொறுப்பான பதவிகளை பெற்றுத்தரும். இதன் காரணமாக உங்கள் பொருளாதார அந்தஸ்தை உயர்த்தி கொள்வது சாத்தியமாகும். தலைமை மட்டும் இல்லாமல் தொண்டர்களும் உங்களை மிகவும் மதிப்பார்கள். அதனால் நாளுக்கு நாள் உங்கள் செல்வாக்கு உயரத் தொடங்கும். உங்கள் மன உறுதியை தொடர்ந்து கடைபிடிக்க வேண்டியது உங்கள் பொறுப்பு என்பதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது. இப்படி தான் அரசியலில் இருக்கிறவங்க செயல்படணும். அப்புறம் கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு புதிய வாய்ப்பு எளிதில் கிடைக்கக்கூடிய காலகட்டங்கிறதுனால நீங்கள் பெரிய முயற்சி செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. வாய்ப்புகள் தேடி வரும் என்றாலும் சக கலைஞர்களுடைய போட்டியும் கடுமையாக இருக்கும். அதனால் புதிய ஒப்பந்தங்களில் கையெழுத்திடும்போது மிகுந்த எச்சரிக்கையோடு முழுமையாக படித்து பார்த்து கையெழுத்திடுவது நல்லது. உங்கள் புகழும் பொருளாதார அந்தஸ்தும் உயரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. எல்லாரிடமும் அனுசரணையாகவும் சுமூகமாகவும் நடந்து கொள்ளும். அப்போ தான் உங்களுக்கு வாய்ப்புகளை சில பிற கலைஞர்களுக்கு கை நழுவி போகாமல் கற்றுக்கொள்ள முடியும் என்பது உங்கள் கவனத்தில் இருந்து வருவது அவசியம். ஸோ கலைத்துறையில் இருக்கிறவங்களோ அரசியலில் இருக்கிறவங்களோ எச்சரிக்கையாக இருக்கணும். அப்புறம் பரிகாரமாக புதிய வருடம் வெள்ளிக்கிழமை தோறும் அருகில் இருக்கக்கூடிய பெருமாள் கோவிலுக்கு சென்று 11 முறை வலம் வரணும். இதை செய்தீங்கன்னா பணப்பிரச்சனை நீங்கும். உறவினர் மற்றும் நண்பர்களோடு இருந்து வந்த கருத்து வேற்றுமையும் மறையும். அப்புறம் அதிர்ஷ்டக்கிழமைன்னு பார்த்தீங்கன்னா ஞாயிறு, வியாழன். அதிர்ஷ்ட எண்ணுன்னு பார்த்தீங்கன்னா 1, 3. அவ்வளோதாங்க. மீன ராசிக்காரங்க உங்களுக்கான பலன் முழுமையாக இந்த வீடியோவில் வந்து பார்த்துட்டோம். ஸோ இந்த பலனை நீங்கள் பார்த்து பயனடைஞ்சது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கவங்களும் பார்த்து பயனடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள்.
உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும். அவங்களும் அவங்களோட ராசி வந்து என்னங்கிறது இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்கிட்டும். அவங்களும் அவங்களோட ராசி மீன ராசியாக இருந்ததுன்னா இந்த பலனை பார்த்து இந்த பலன்களுக்கேற்ப நடந்து பலனடையட்டும். ஸோ கண்டிப்பாக வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கவங்களும் பார்த்து பலனடையட்டும். மேலும் இதே போல் புதிய அப்டேட்டான தகவல்களை தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். நன்றி.